வணக்கம். வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது ஒரு தகவல்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிட்டவை என்னவென்றால், தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு என்பது குறைவு என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான காரணத்தை பார்த்தாலே நமக்கு புரிய வரும். கத்திரி வெயில் தொடங்கிய அன்று நாளே ஒரு மழையை நாம் எதிர்கொண்டோம். தற்பொழுது கூட வெயிலின் தாக்கம் என்பது குறைவாக தான் இருக்கிறது. நாம் தற்பொழுது எதிர்கொண்டு இருக்கக்கூடிய இந்த வெயில்களை பார்த்தாலே புரியும். கடந்த மாதங்களை ஒப்பிடும் பொழுது இந்த வெயில் தாக்கம் சற்று குறைவாக தான் இருக்கிறது. கத்திரி வெயில், அதாவது மே மாதம் என்றாலே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது கத்திரி வெயில் தான். ஆனால் கத்திரி வெயில் என்பது தற்பொழுது குறைவாக தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது வானிலை ஆய்வு மையம் கூட என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், வெப்பநிலை அதிகபட்சமாக மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது கத்திரி வெயில் 4ஆம் தேதி தொடங்கியது. அதேபோல் 4ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஆனால் கத்திரி வெயிலின் தாக்கம் குறைவாக தான் சற்று இருக்கிறது என்றார்கள். தமிழ்நாட்டில் கடந்த மாதங்களிலிருந்து 100% ஃபாரன்ஹீட்டுக்கு வெப்பம் பதிவாகி இருந்தது. ஆனால் தற்பொழுதும் கத்திரி வெயிலும் அளவிலும் போதும் இதே வெப்பநிலை தான் பதிவாகி இருக்கிறதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அடுத்த 7 நாட்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம இன்றைக்கு தேதிக்கு பார்த்தோம் என்றால் வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவுன்னு சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து 9, 10, 11 இந்த தேதிகளில் எல்லாம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் 28ஆம் தேதி தான் கத்திரி வெயில் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், நம் கத்திரி வெயிலை மிக கடுமையாக எதிர்கொள்ளப் போகிறோமா என்பதெல்லாம் குறித்து நமக்கு இனி வரும் நாட்களில் தான் தெரிய வரும். அடுத்தடுத்த வானிலை ஆய்வு மையம் என்ன மாதிரியான தகவல்களை எல்லாம் வெளியிடப் போகிறார்கள் என்பது குறித்து தான் நாம் கத்திரி வெயிலின் தாக்கத்தை எந்த அளவுக்கு எதிர்கொள்ளப் போகிறோம், கடுமையான வெயில் இருக்குமா என்பதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஆனால் தற்போதைய நிலவரப்படி வானிலை ஆய்வு மையம் சொன்ன தகவல் என்னவென்றால், பெரிய அளவிற்கு மாற்றம் இருக்காது என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். தற்போதைய நிலவரமும் அதே மாதிரி தான் இருக்கும். இனி வரும் நாட்களில் நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் அளவிற்கு எதிர்பார்க்கப்படுகிறது.